விமான சாகச நிகழ்ச்சியில் பார்வையிட சென்ற பலியான உயிர்கள். நேற்று சென்னை மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த கார்த்திகேயன் வயது 34 தனது மனைவி 2 வயது குழந்தையுடன் விமான சாகச நிகழ்ச்சிக்கு பார்வையிட சென்றார். அங்கு கூட்ட நெரிசலில் சிக்கி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கார்த்திகேயனுக்கு திருமணமாகி 2 வயதை ஆண் குழந்தை இருப்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திகேயனின் உடல் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆகாஷ் பச்சையப்பன், உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. சொல்லுங்கம்மா. அதை பார்க்கறதுக்கு போனாங்க. என்ன பேர்? விமான சாகச நிகழ்ச்சிக்கு போனீங்க. சாகச நிகழ்ச்சி பார்க்க போனாங்க. 9 மணிக்கு உள்ளே போயிட்டு பார்க்கிங்லேயே உட்காந்து 2 பேரும் ஏதோ சாப்பிட்டு அங்கேயே உட்காந்து பாண்டி வச்சு நிறுத்திட்டு வெளியே வந்து மனைவியும் குழந்தையும் நிற்க வச்சுட்டு நான் போய் பார்க்கிங்கில் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். 1 மணிக்கு வெளியே வந்துட்டாரு. இதுக்கு மேலே ரயில் வந்துடும், நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு வண்டி எடுத்து வர 1 மணிக்கு எல்லாம் பேக்கெல்லாம் வாங்கி வந்துட்டுருக்காரு. நான் வண்டியில் எல்லாத்தையும் மாட்டி எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் வெயிட்டெல்லாம் வச்சு போனா குழந்தை மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டாரு. குழந்தைக்கு தண்ணி இல்லை, கையில் பைசா இல்லை. குழந்தைக்கு தண்ணி வாங்கி கொடுக்கணும்னா யார் கேட்டாலும் ஒரு 2 பேர் தான் தண்ணி கொடுத்துருக்காங்க குழந்தைக்கு. அந்த தண்ணியும் கிடைக்கல. யாரைனா கேட்டால் நானே லைனில் நின்று வாங்கினோமா, தண்ணி கிடையாது போயிட்டாங்களாம். இவ பயந்து அழுது இவ்வளோ ஃபோன் மேலே ஃபோன் 100 ஃபோன் பண்ணாலும் ஒரு ஃபோன் கூட ஃபோன் எடுக்கல. என்ன திட்டிக்கினே என்ன பண்ணுற, குழந்தை விட்டு போனாரு, இன்னார் வரைக்கும் ஆளை காணுமே அப்படின்னு கத்திக்கினே இதுக்கும் அதுக்கும் நான் ஒரு 10 ரூபாய் இருந்துதான் ஃபோனில் இந்த இதுவும் கார்டும் யூஸ் ஆகுது. அந்த 10 ரூபாய் கொடுத்து குழந்தைக்கு ஏதோ வாங்கி கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க மிட்டாய் அதை வாங்கி கொடுத்துட்டு விளையாட்டு காமிச்சிங்கன்னா அதுலேயும் ஒருத்தர் கொஞ்சம் தண்ணி கொடுத்தாங்க குழந்தைக்கு. எப்படி குடி இருக்கிறவங்க ஆனால் அது மாதிரி அங்கே அந்த இடத்துல தெரிஞ்சுன்னே இருந்துக்கிறாங்க. உங்களுக்கு எப்பமா தெரிய வருது இவர் இறந்துட்டாருன்ற விஷயம்? உங்களுக்கு எப்போ தெரியும்? 3:30 மணிக்கு தாங்க தெரியும். எத்தனை மணிக்கு அந்த சாகச நிகழ்ச்சியை பார்க்க போனீங்க? அவங்க போனது 9 மணிக்கு போயிருக்காங்க. ஓகே. வெளியே வந்துட்டு 1 மணிக்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. பைக் எடுக்கிறதுக்காக போனாரா? பைக் எடுக்காக அதான் 1 மணிக்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு அவங்கதான் மாப்பிள்ளை பாப்பாவுக்கு நான் நைட்டு சொன்னேன், அம்மா கூட்டமாக இருக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னேன். சத்தமா கூட்டமாக இருக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.